கதிர், இதனால என்னடா பிரச்சனை? எதுக்குடா இப்ப அப்செக்ட் பண்ற? நீ தான் பிரச்சனை. உன் ஐடியாஸ் எல்லாமே பிரச்சனை தான். உனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. கதிர், டோட்டலா அதை பண்ற இதை பண்றேன்னு மொத்தமா நீ சொதப்பதா போற. கதிர், இது ஆபீஸ் மீட்டிங். இங்க என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு. அதுதான் நான் பேசுறேன். ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் உனக்கு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இல்லனா இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் இந்த கம்பெனி ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அதெல்லாம் கம்பெனியோட ட்ரெடிஷனல். இதெல்லாம் தான் ஒரு கம்பெனியோட பேசிக்ஸ். சோ அதுல கை வச்சா அவ்வளவுதான். உன் ஐடியாஸ்லாம் என்னைக்குமே இங்க உதவாது. இத மாத்த சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்லு. இங்க பாரு கதிர், வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே வேற கதிர். பழைய மாதிரி ஒரு சைட்டுக்காக 4 நாள் காத்துக்கிட்டு இருந்தா போட்டியா நிக்கிறவன் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பெரிய கம்பெனி எல்லாம் கூட இப்படி சின்ன கம்பெனியை சாப்பிட்டு அசால்ட்டா போயிட்டே இருப்பாங்க. கதிர், ப்ளீஸ் ஸ்டாப். ஒன்னு புரிஞ்சுக்கும், நம்ம மாற வேண்டியது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அமைதியா, நீ புரியாம எதுவும் பேசிட்டு இருக்காத. யாரு? நான் புரியாம பேசிட்டு இருக்கேனா? டேய், உனக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு வந்தவன்டா நானு. இவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சீனை போடுறியா நீ? நல்லா கேட்டுக்கோ. இப்ப சொன்ன எந்த பிளான்லயும் எனக்கு 1% கூட நம்பிக்கை வரல. நீ புதுசா பண்றேன்னு கம்பெனியை திவாலாக்க போற. இவங்க அதுக்கும் சேர்த்து கங்க்ராச்சுலேஷன் சார்னு கை தட்ட போறாங்க. எல்லாம் சேர்ந்து கை தட்டிட்டு உட்கார்ந்துருங்கயா. வினோத் சார், மீட்டிங் முடிஞ்சது, அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். யூ ஆல் மே கோ நவ். ஓகே சார், வாங்க கிளம்பலாம். எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஓகே? கௌதம், வா. என்ன பார்த்துட்டே இருக்க? டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். வா வா. இந்த வர. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. கௌதம், என்னடா பண்ணிட்டு இருக்க? பேசாம சாப்பிடு.
இந்திரா எனக்கு போதும், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. ஏன் என்னாச்சு? நான் தானே பரிமாறிட்டு இருக்கேன், நீ சாப்பிடு. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, எப்பயும் சாப்பிடுறது தானே, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நான் இங்கதான் இருப்பேன், நீ சாப்பிடு. நான் இல்லனா நீ எதுவுமே சாப்பிட மாட்ட ஒழுங்கா. நீ அமைதியா சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ, இவகிட்ட எப்படி சொல்றது? இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் கொடுங்க. போதும். நீ நீ போய் உட்கார, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீ போய் உட்கார ப்ளீஸ். இல்ல நீ சாப்பிடு. நீ ஏன் இப்ப நான் அமிச்சிட்டே இருக்க? நீ சாப்பிடு அமைதியா. இந்திரா ப்ளீஸ் இந்திரா. ஷோ கேட்க மாட்டேங்கிறாளே. ஆமா, நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா இங்க நடக்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. என் தம்பி எனக்கே துரோகம் பண்ண நினைக்கிறான்ல, அவன சார் 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 விடுங்கறல. இருங்க சார், சொல்றத கேளுங்க ஒரு நிமிஷம். கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க. உங்க தம்பி இந்த கம்பெனியை உங்ககிட்ட இருந்து பிரிக்க உங்ககிட்ட கோவப்பட்டாரா? இல்ல இல்ல, உங்களை கோவப்படுத்தி சாமர்த்தியமா அவரு நினைச்சதை சாதிச்சுட்டாரு. இப்ப நீங்க கோவப்பட்டு எது பண்ணாலும் அது உங்க தம்பிக்கு சாதகமா தான் முடியும். சார், உங்க தம்பி ஆட்டத்தை அடக்கி அவர் இந்த கம்பெனியை விட்டு முழுசா விரட்ட என்கிட்ட ஒரு வழி இருக்கு சார், அது சொல்லட்டுமா? என்ன என்ன வழி? உங்க தம்பி 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எடுத்ததுனால தானே எல்லாரும் தலையில தூக்கி வச்சு பாராட்டுறாங்க. அந்த ஆர்டரே இல்லாம பண்ணிட்டா? நீ என்ன சொல்ற? ஆமா சார், உங்க தம்பி எடுத்திருக்கிற 100 கோடி ரூபாய் ஆர்டர் கேன்சல் ஆனாதான் இந்த கம்பெனி திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும். சார், ஆர்டரை கெடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சார். நீங்க என் பக்கம் நின்னா போதும். சரி, உன் பிளான் என்ன, அத சொல்லு. சொல்றேன் சார். சரி, இதெல்லாம் நான் சொல்லும் போது பண்ணலாம். இப்ப நீ போ. பண்ணலாம் சார். சரிங்க சார், வரேன்.